காதல் வழி செய்து கங்கை வழி தரும், காதல் வழி செய்து காக்கலும் ஆமே என்று பேசுகிறார். அதாவது காதல் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். காதல் என்று சொல்லுக்கு என்னது? அன்பு என்று பொருள். தன்னை அடைவதற்கு சிவபெருமான் அமைத்திருக்கக்கூடிய வழி எதுன்னு சொன்னா அன்பு. அந்த அன்பு என்ற ஒரு வழியை மட்டுமே பின்பற்றி சென்றால் யாரை பற்றி விடலாம்? பெருமானை பற்றிடலாம். வேற எதுக்கு அகப்பட மாட்டான். அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலை. அதைத்தான் இங்க திருமூலர் இந்த மாதிரி சொல்றாரு. காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை, தன்னை அடைவதற்கு அன்பு என்ற ஒன்றையே வழியாக அமைத்திருக்கக்கூடிய அந்த முக்கண் கடவுளாகிய சிவபெருமானை கண்ணுதல் அண்ணல், அதாவது நுதல் கண்ணுன்னு அர்த்தம். நெற்றி கண்ணை உடைய அண்ணல். கண்ணுதல்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே என்ன சொன்ன முன்பின்னாக மாற்றணும் சொன்னா நுதல் கண். கண்ணுதல் என்பது நுதல் கண் என்று. நுதல்னா நெற்றி. நெற்றி கண்ணை உடைய அண்ணல் யாரு? சிவபெருமானை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில், அந்த அன்பை தருகின்ற வழியாகிய அறிவை உண்டாக்கி அந்த அறிவு பொருந்துமாறு அவனை நோக்கினாள். புரியுதா? காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில், அந்த அன்பு என்கிற அந்த வழியிலேயே நின்று, அந்த அன்பு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கூட தளர்ச்சி அடையாமல் இருக்கணும். அப்படி தளர்ச்சி அடையாமல் அந்த அன்பின் வழியில நின்று அவனை நோக்கினால் காதல் வழி செய்து கங்கை வழி தரும். காதல் வழி செய்து கங்கை வழி தரும். இல்லையா? இங்க கங்கை என்பது என்னன்னு சொன்னா இன்ப வெள்ளம். கங்கை என்பது என்னது? இன்ப வெள்ளம். இந்த அன்பு பெருகி பெருகி அது வழியாக இன்ப வெள்ளம் பெருகுமா? இன்ப வெள்ளம் பெருகும். யார் பெருக வைப்பான்? பெருமான் பெருக வைப்பான். அந்த இன்ப வெள்ளம் பெருகும். பெருகிய அந்த அன்பையே என்ன செய்யணும்? காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. அதை நாம் அப்படியே விட்டுடக்கூடாது. அப்படி அந்த அன்பையே துணையாக பற்றி நின்று அந்த இன்ப வெள்ளம் வற்றி போகாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இறைவனை அன்போடு அயரா அன்பில் அவனை பற்றி கொண்டு நின்னால் அந்த இறைவன் என்ன செய்வான்னா நம்முடைய அறிவிலே பேரின்ப வெள்ளத்தை பெருக்குவான். அந்த பேரின்ப வெள்ளம் வழிந்து ஓடிவிடக்கூடாது. வழிந்து ஓடிவிடக்கூடாது. அது அப்படியே நாம தேக்கி வைக்கணும். தேக்கி வைக்கணும். தேக்கி வைப்பதற்கும் வழி எதுன்னு சொன்னா அன்பு தான். தேக்கி வைப்பதற்கும் வழி எது? அன்பு. ஆகவே இந்த அன்பு அன்பு என்கிற அந்த சொல்லை வைத்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அன்பு என்கிற ஒன்றின் வழியாகத்தான் தன்னை அடைய முடியும்னு அவன் காட்டி இருக்கிறான். அவன் காட்டி இருக்கக்கூடிய அந்த அன்பு என்கிற வழியிலேயே நாம் அயராது இருந்தோம் என்று சொன்னால் அந்த அன்பு பெருகி அது வழியாக இன்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஊறும். அந்த பெருக்கெடுத்து ஊறுகின்ற இன்ப வெள்ளத்தை வழிந்து போய்விடாத படிக்கு நம்முள்ளே தேக்கி வைக்க வேண்டும். அப்படி தேக்கி வைப்பதற்கும் வழி எதுன்னு சொன்னா அன்பு தான். அன்பு வழியாக நின்றே அந்த இன்ப வெள்ளத்தை தேக்கி வைக்க வேண்டும் என்று சொல்றார். அப்போ பிராசாத யோகம் என்கிற அந்த யோகத்தின் வழியில் இந்த பிராசாத யோகங்கிறது தான் அன்பு நெறி இல்லையா? அந்த நெறியில் நாம் நின்றால் அது என்ன ஆகும்? நமக்கு பேரின்ப வெள்ளமாகிய வீடு பெற்றை தரும். பேரின்ப வெள்ளமாகிய வீடு பெற்றை தரும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த பாட்டில் காக்கலும் ஆகும் கரணங்கள் 4ஐயும், காக்கலும் ஆகும் கலை 16ஐயும், காக்கலும் ஆகும் கலந்தனல் வாயுவும், காக்கலும் ஆகும் கருத்துரனில்லே என்று பேசுகிறார். மாணாக்கனே, நீ இந்த பிரணவ கலைகளில் அறிவு பொருந்த நிற்க வேண்டும். பிரணவ கலைகளில் அறிவு பொருந்த நிற்க வேண்டும். அப்படி நின்றால் பிராணவாயுவையும் அந்த 16 கலைகளையும்
அவற்றின் வழி இயங்குகின்ற அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களையும் எதன் வழியாக செல்லக்கூடாது? மருள் நெறியில் செல்லாமல். எந்த நெறியில் செல்லாமல்? மருள் நெறியில் செல்லாமல் தடுத்து அருள் நெறியிலேயே நிறுத்தக்கூடும் என்று சொல்றார். அப்போ பிராசாத யோகத்தினுடைய முதல் பயன் என்னன்னு சொன்னா, இந்த நெறியில நின்று சொன்னா இந்த மனம், புத்தி, அகங்காரம், இந்த பிராணவாயு, ஐம்புலன்கள் இது எல்லாம் எந்த வழியில போகாதுன்னு சொன்னா உலகியலாக செல்லாமல் அருளியலாக செல்லும், அருள் வழிபட்டு நிற்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலைவழி நின்ற கலப்பை அரியில் அலைவு அறவாகும் வழி அது ஆகுமே என்று பேசுகிறார். நிலை பெற நின்றது நேர்தருவாயு என்று சொல்லுகிறார். இடமும் வளமுமாக சென்று கொண்டிருந்த இந்த பிராணவாயு இடமும் வளமுமாக உள்ள போது வெளியே வருது, உள்ள போது வெளியே வருது, அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு அப்படிதான் இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? பிராணவாயு உள்ள போகுது, வெளியே வருது. உள்ள நிக்குதான்னா நிக்கல, உள்ள நிக்கல. ஆனா அந்த வாயுவை என்ன செய்யணும் சொன்னா நிலை பெற செய்ய வேண்டும், நிலை பெற செய்ய வேண்டும். அப்போ வளமும் இடமும் செல்லாமல் நடுநாடி வழியாக செல்கின்ற அந்த பிராணவாயுவை, அதுதான் நேர்தரு வாயு, நடுநாடி வழியாக செல்லுகின்ற அந்த பிராணவாயு அந்த செலவில் அப்படி செல்லுகின்ற அளவில் பொருளாது நிற்றல் சிலை பெற நின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிரதிட்டை செய்த சிலை மாதிரி நிக்கணுமா, பிரதிட்டை செய்த சிலை போல நிற்க வேண்டும். அப்படி நிற்றலே அசைவற்று நிற்பது பிராணாயாம நிலை. என்ன நிலை? பிராணாயாம நிலை. அந்த நிலையில என்ன ஆகும் சொன்னா அறிவும், அப்புறம் இந்த அறிவு என்ன ஆகும் சொன்னா பிரணவ கலைகளில் நிலை பெற்று நின்று, இதுதான் பிரணவ கலைகள். இந்த 12 சொன்னோம் இல்லையா, இதுதான் என்னது? பிரணவ கலைகள். இந்த கலைகளில் அறிவு நிலை பெற்று நிற்கும். அப்படி நிலை பெற்று நின்று என்ன ஆகும்? கலை வழி நின்ற கலப்பை அரியில் அந்த முதல்வனது அந்த திருவருள் கலைகளில் பல்வேறு வகையாக கலந்து நிற்கின்ற, பல்வேறு வகையாக கலந்து நிற்கின்ற அந்த கலப்பினை அறியின். இல்லையா? என்னென்ன வகையாக கலந்து நிற்குது? அகர உகர மகாரம், அப்புறம் என்னது? பிந்து அர்த்த சந்திரன் நிரோதினி, அதுக்கப்புறம் நாதம் நாதாந்தம் சக்தி, அதுக்கப்புறம் வியாபினி சமனை உண்மனை என்று இப்படி பல்வேறு வகையாக பிரிந்து நிற்கின்ற அந்த கலைகளோடு கலந்து நிற்பதை அறிந்த பின் அறியுமாயின் அலைவு அறவாகும், அலைவு அறவாகும். அப்ப அந்த அறிவு என்ன ஆகுன்னா அதுக்கு பின்னாடி ஊசலாட்டம் இருக்காது, ஒருதலைப்பட்டு உறுதியாக நிற்கும், அலைவு இருக்காது. அப்படி அலைவு அற ஆகும் வழி அது ஆகுமே. இதுதான் அந்த கலப்பினை அறிவதற்குரிய வழி என்று சொல்லுகின்றார். அப்போ பிராசாத யோகம் உணர்வு அருள் வழிபடுவதற்கு ஒரு வழியை இங்கே சொல்லுகின்றார். பிராசாத யோகத்தினுடைய வழி நிற்பதற்கு ஒரு வழியை இங்கே சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக புடையொன்றி நின்றிடும் பூத பிரானை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியில் ஷடையொன்றி நின்ற அச்சங்கரநாதன் விடையொன்றில் ஏறிய வீற்றிருந்தானே என்று பேசுகிறார். அதாவது புடையொன்றி நின்றிடும் பூத பிரானை என்று சொல்லுகிறார். எஞ்ஞான்றும் உடனாக நீங்காது நிற்கின்ற, எங்கும் நீக்கமர கலந்து நிலைத்திருக்கின்ற அந்த பூதங்களின் தலைவன். பூதங்களின் தலைவன் யாரு? சிவபெருமான். பூதங்களின் தலைவன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியில், இப்போ புறத்தே ஓடிய உணர்வு அவ்வாறு ஓடாது, மடங்கி
சிவனை சார்ந்தே நிற்றற்கு பொருந்தி இருக்கக்கூடிய இந்த பிராசாத யோக நெறியில் நிற்கின்ற திறன் வாய்க்க பெற்றால் சடையொன்றி நின்ற அச்சங்கரநாதன் விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே. கற்றையான சடைமுடியோடு பொருந்தி நிற்கக்கூடிய அந்த விரிசடை நாயகன் எப்படி இருப்பான் சொன்னா, சிதாகாசத்தில் ஒரு காளை ஊர்தி மீது ஏறி வீற்றிருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ பிராசாத யோகத்தில் நின்று பெருமானை ஒன்றி தியானிக்கின்ற போது அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா, விடை மேல இருந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப இறைவனை நாம காண்பதற்கு, அறிவதற்கு, உணர்வதற்கு பொருத்தமான யோகம் எது என்று சொன்னால் இந்த பிராசாத யோகம் என்று சொல்றார். அதாவது பன்னிரு கலை யோகம் என்கிற இந்த யோகம் தான் அவனுடைய பொதுநிலையை நமக்கு காட்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக வாழ்நாள் எவ்வளவு காலம் நாம் இருக்க போறோம் நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு தெரியாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அதுக்குள்ள என்ன அவசரம், இப்பவே கோயில் குளம்னு சுத்தணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? என்னவோ நாம இவ்வளவு காலம் இருக்க போறத நாம உறுதிப்படுத்திட்ட மாதிரி இப்படியெல்லாம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார். எவ்வளவு காலம் இருக்க போகிறோன்றது யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், ஆனா ஒருத்தருக்கு என்ன தெரியாது, டேட் ஆஃப் டெத் தெரியாது. பெருமான் எவ்வளவு பெருங்கருணையாளன் நாம் இதுல வச்சு புரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சா முதல்ல சர்டிபிகேட் வாங்கி வச்சிடுமா? தெரிஞ்சா நீங்க சர்டிபிகேட் வாங்க வேண்டியதில்லை, அவன் ரெடி பண்ணி வச்சிடுவான். ஆகையினால இது ஆன்மாவை என்ன பண்ணாதுன்னு சொன்னா முன்னேற்றப்படுத்தாது. பல விதத்திலே ஆன்மாவுக்கு பெரும் சங்கடத்தையும் தொல்லையும் தான் கொடுக்கிற மாதிரி இருக்கும். எது? இந்த மறைப்பு ஆற்றல் இப்படி செய்யலன்னு சொன்னா. அதனால தான் இறைவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய மறைப்பாற்றலின் வாயிலாக இப்படி இதையெல்லாம் மறைத்து வச்சிருக்கிறான். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, இருக்கின்ற காலங்கள் ஏதும் அறியார், பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்க தருக்கு ஒன்றி நின்றிடும் சாதகன் ஆமே என்று பேசுகிறார். ஆகவே நாம் எவ்வளவு நாள் இருக்க போகிறோம் என்பது தெரியாது. அப்படி தெரியாத இந்த நிலையிலும் அது நீட்டிக்க வேண்டும். எது? வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும். அதாவது பெருக்கின்ற காலம் அது நீட்டிப்பதற்காக என்ன செய்கிறோம் சொன்னா, இந்த பிராணவாயு இந்த கால நீட்டிப்பிற்கு மட்டும் ஏதுவாக இல்லாமல், பிராணாயாமங்கிற எதுக்கு பண்றோம்? மூச்சு பயிற்சி, வாழ்நாளை நீட்டிக்கிறது. அதுக்காக மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்? மெய்யுணர்வு பெறுவதற்கு ஏதுவாக. எதை பெறுவதற்கு ஏதுவாக? மெய்யுணர்வு பெறுவதற்கு. இல்லையா? நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். நமக்கு பெருமான் ஐயறிவு பெறுகின்ற தகுதியை கொடுத்திருப்பதற்கு எதற்காக சொன்னா, இந்த ஐயறிவை கொண்டு மெய்யறிவு பெறுவதற்காகத்தான். ஐயறிவை கொண்டு மெய்யறிவை பெறுவதற்காக தான். தம்பி அடிக்கடி அந்த பாட்டு பாடுவார்ல, திரு அங்கமாலை. நீங்க பாருங்க, ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு எதுக்காக பெருமான் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி எண்ணி பார்க்காமையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? மிக தெளிவா பேசுறாரு அப்பர் பெருமான் தானே அங்கமாலை பாடி இருக்கிறது. மிக மிக தெளிவாக நாம எத்தனை முறை பாடி இருக்கிறோம், அது பாடும்போதுதான் அந்த எண்ணம் என்னங்க, அது ரொம்ப எளிமையான பொருள் தானே அது. ஆமா, அது ரொம்ப எளிமையானது. என்ன, இந்த மொத்தம் பெருமான் கொடுத்திருக்கிற இந்த உடம்பு, பொதுவா சொல்லுகின்ற போது உடம்பு, அந்த உடம்புல தனித்தனியா ஒவ்வொரு உறுப்பாக சொல்றாரு, ஒவ்வொரு அங்கமாக சொல்றாரு. ஒவ்வொரு அங்கமும் என்ன செய்யணும் அதுக்காக தான் பெருமான் படைச்சிருக்கிறான்.
இல்லையா? ஆனா அவனை வணங்குவதற்காக படைத்த தலையை கொண்டு யார் யாரையோ வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவனை தொழுவதற்காக கொடுத்திருக்கக்கூடிய கரங்களை கொண்டு யார் யாரையோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவனை புகழ்வதற்காக கொடுத்திருக்கிற மணிவாயை கொண்டு யாரை யாரையோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, அது சொல்ல இன்னும் ரொம்ப அற்புதமா சொல்லணும்னு சொன்னா மணிவாசகர் இன்னும் கொஞ்சம் நுண்ணிதா போய் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, இந்த உடம்பு இல்ல, அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, நாயேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. கண் இணை, கண்ணினைன்னு சொல்லக்கூடாது, கண் இணை, அந்த இரண்டு பார்வைகளையும் நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. ஏன் திருப்பாத போதுக்கு? நம்முடைய பார்வை வழிபாடு செய்கின்ற போது பெருமானுடைய திருமுடியை பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? அவனுடைய திருவடியை பார்க்கணும். ஏன் தெரியுமா? நாம போக வேண்டிய இடம் அதுதான். நீங்க கோயில்ல துணியை கட்டி இருந்தாலும் நம்முடைய அதுதான். அதுக்காக என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி சிந்தனைன்னு சொல்லிட்டாரு. அந்த சிந்தனை, அந்த எண்ணமும் அங்கதான் இருக்கணும். அப்புறம் பார்வை, அதுக்கு அடுத்து சொல்றாரு, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கிங்கிறார். எந்த மலர்க்கு? திருவடியாகிய மலர்க்கே ஆக்கி. அப்போ தொழுகை வழிபாடுங்கிறது எதுக்குன்னு சொன்னா திருவடிக்கு தான். அதுக்கு அடுத்து சொல்றாரு, வார்த்தை மணி வாக்கு காக்கி. உன்னுடைய பெருமையை பேசுவதற்குத்தான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இல்லையா? அப்போ இதையெல்லாம் நாம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா வேற ஏதாவது வரணுமானா வரக்கூடாது. ஆனா வருதே. இல்லையா? நாம இன்னும் அதுதான் சொல்றேனே, வழிபாட்டுல கூடங்க ஐயா, அது பல பேருக்கு வருத்தமா கூட இருக்கும். வழிபாட்டுல கூட நாம தன்முனைப்போடு தான் இருக்கிறோம். வழிபாட்டுல கூட நாம தன்முனைப்போடு தான் இருக்கிறோம். ஆமா, அப்படி அதாவது நான் சித்தாந்தமெல்லாம் சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாத காலத்துல, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற போது, சிறு வயதிலேயே நான் முருக பக்தன். வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 மைல் தூரம் இருக்கும். நடந்து போவோம் காட்டு வழியில். ₹1 தான் கொடுப்பாங்க. அதில் வள்ளிமலை 1 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த ₹1 தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் பிடிச்சி போகும்போது ஒரு சேர் பொறி வாங்கிட்டு போவேன். நான் சொல்கிறது 69, 70 இல்லை. என்னைக்கு நடக்க ஆரம்பிச்சனோ ஒரு 6 வயது 7 வயதுலேருந்து நடந்தே மலைக்கு வந்து போவேன் இல்லை. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு அருளானந்தர் அப்படின்னு ஒருத்தர், அவர் இல்லறத்திலிருந்து அவர் சாமியானவர், கணக்கு பிள்ளை இனத்தை சேர்ந்தவர். அவர் பெயர் சுவாமி அருள், அவருடைய இயற்பெயர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வேதாந்த மடத்தங்களில் தொடர்பு உள்ளவர். அவர் வள்ளிமலை முருகனை பற்றி ஒரு பதிகம் பாடினார், ஒரு 10 பாடல் பாடினார். அதை எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் புத்தகமாக வெளியிட்டிருந்தோம். அவர் அந்த புத்தகமாக போடுறதுக்கு முன்னாடி, சாமி எனக்கு அந்த பாட்டெல்லாம் எழுதி கொடுங்கன்னு சரின்னு ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துகிட்டு போனேன். அப்போ கலக்கா பிடிங்கிட்டு இருக்காங்க, மானாவரி கலக்கா. எங்கள் ஊரில் அப்போல்லாம் மொத்தமே கூரை வீடு தான். ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. சாமி இதை எழுதி கொடுனேன். சரி, கலக்கா பிடிங்கிட்டீங்களா? பிடிங்கினா இருக்கிறாங்க சாமின்னு. வீட்டுக்கு எத்தாந்து இருக்கீங்களா? எடுத்துன்னு வந்துக்கிறாங்க சாமின்னு. போய் கொஞ்சம் கலக்காய் எடுத்துகிட்டு வானார். நான் போன 2 ட்ரௌசர் பாக்கெட்லேயும் கலக்காயை நிரப்பி கொண்டு போய் அவர் திண்ணையில் அவர் பக்கத்தில் வச்சுட்டேன் இல்லையா. அந்த 10 பாட்டையும் தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்தாரு நோட்டில். இன்னமும் பத்திரமா வச்சிருக்கிறார் பொக்கிஷமா. எது இந்த 10 பாட்டு. இது நடந்தது எப்படின்னா, நான் ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில்
அதுல அவர் எழுதுவாரு, பார்ப்பவர்கள் மெச்சிட பாடினேன் அல்லாது பக்தியோடு பாட அறியேன். பார்ப்பவர்கள் இப்பதான் சித்தாந்தம் வந்த பிற்பாடு தான் இந்த ஆணவத்தோடு இருக்கிறோம் அப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குமா? அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகள் எவ்வளவு எளிமையா இருக்கு தெரியுமா? பார்ப்பவர்கள் மெச்சிட. என்ன அழகா பாடுறான்பா, இந்த வயசுல இவ்வளவு பக்தியா, என்ன மாதிரி இருக்குது குரல் அப்படின்னு எல்லாரும் போற்றுவதை பார்த்து நமக்கு ஒரு வருது இல்ல? எது இல்ல? பக்தி இல்ல. என்ன இல்ல? பக்தி இல்ல. சொல்றாரு, பார்ப்பவர்கள் மெச்சிட பாடினேன் அல்லாது பக்தியோடு பாட அறியேன். அந்த சித்தாந்த கருத்தை அடுத்த வழியில் கொண்டாடுறாரு. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. பல வினைகள் புரியினும் பிறவியை தருகின்ற பற்று இன்றி செய்ய அறியேன். எத்தனையோ வினைகளை செய்யறோம், அந்த வினைகள் தான் நமக்கு என்ன தருகுது? பிறவியை தருது. ஆனா பிறவியை தரக்கூடியது இந்த வினை அப்படின்னு சொல்லி இந்த வினையை பற்றி இல்லாமல் செய்யணும்னு தெரியலையே. பற்றி இல்லாமல் செய்தோம்னா நமக்கு என்ன கிடையாது? பிறவி கிடையாது. பல வினைகள் புரியணும் பிறவியை தருகின்ற பற்றின்றி செய்ய அறியேன். ஏற்பவர்க்கு இல்லை என்னும் வன் சொல்லால் சொல்லல் விட்டு இன்னுரையில் சொல்ல அறியேன். எனக்கு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு போறதுக்கு மனசு கிடையாது. நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் என்கிட்ட இல்லை. நான் இல்லைன்னு தான் சொல்ல போறேன். ஆனா அந்த சொல்ல கூட நேரங்காலமே இல்லையா உனக்கு, வந்துட்டியா அப்படின்னு கடினமா சொல்வதை விட்டு, இல்லப்பா நாளைக்கு வா, இல்ல அந்த வீட்டுக்கு போ, இல்ல இங்க போ அப்படின்னு இனிய ஒரு வார்த்தையால சொல்ல தெரியலையே. ஏற்பவர்க்கு இல்லையெனும் வன் சொல்லால் சொல்ல விட்டு இன்னுரையில் சொல்ல அறியேன். இவ்வுலக வாழ்வினோடு இமையவர் சுகத்திலும் என் இச்சை தவிர்க்க அறியேன். இந்த உலக வாழ்க்கையில மட்டும் இல்ல, அங்கேயும் நான் தான் இருக்கணும். எங்க தேவேந்திரனா யார் இருக்கணும்? அந்த சொர்க்கலோகத்தில் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு தானே விரும்புகிறோம். அந்த இச்சையை நம்ம விட்டு போக மாட்டேந்தே. இச்சையை தவிர்க்க அறியேன் சொல்றாரு. நாற்ற உடல் இறுதியில் நாய் நரிக்கு இரையாகி நாசமுறும் என்பதறியேன். இந்த உடம்பு கடைசியில எதுக்கு விருந்தா போகுது? நாய் நரிகளுக்கு விரையாகி நாசமா போகும் என்பது அறியலையே. அதையும் அறியலையே. நாதனின் பாதமே துதி செய்யின் நன்மை உண்டாகுமண்டோ. இப்படி அந்த ஒவ்வொரு பாட்டிலும் ரொம்ப அற்புதமான ஒரு இது எல்லாம் சின்ன வயசுலயே மனப்பாடம் அமைப்புச்சு. எப்போ 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த 10 பாட்டு மனப்பாடம். ஆனா என்ன தெரியாது? பொருள் தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன ஆயிருக்கு போகுது இல்லையா? ஆகவே எதுக்கு சொல்ல வரும்னு சொன்னா, அந்த நிலையில அதாவது இருக்கின்ற காலம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு தெரியாது. ஆனா அந்த வாழ்நாளை பெருக்கி கொள்ளணும்னு சொல்லி பிராணாயாமம் பண்ணுகிறோமே தவிர அது எதுக்கும் தேவை. இந்த பிராணாயாமங்கிறது பெருமானுடைய அந்த மெய்யுணர்வு பெற வேண்டும். அதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்யணும் சொன்னா, இந்த புருவ நடுவில் அவனை வைத்து தியானிக்க வேண்டும். எந்த புருவ நடுவில்? ஆஞ்சை தானமாக இருக்கக்கூடிய அந்த புருவ நடுவில் ஒளிபெற்று நிலைத்து நிற்க அந்த நிலையை பெற்றவன் தான் தருக்கு ஒன்றி. தருக்குன்னா என்ன? ஆணவம் இல்லையா? அந்த ஆணவம் நீங்கி நின்றிடும் இல்லையா? அடங்கி நிற்கும் சாதகன் ஆமே, யோக சாதகன் ஆவான் என்று சொல்லுகிறார். அப்படி அவன் என்ன செய்வான் சொன்னா, பேரின்பத்தில் திளைத்து மகிழ்ந்திருப்பான். என்னங்க ஐயர்கிட்ட பார்த்துக்கலாம். இப்போ இந்த பிராசாத நெறி அல்லாத பிற நெறி யோகங்கள்
ஒருபோதும் சிறப்பு இல்லை என்று இந்த பாட்டிலே வைத்து பேசுகிறார். நீங்க எல்லாரும் தேநீர் அருந்தியாச்சா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லணும். ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்க, அதாவது மெய்யுணர்வு பெறுவதற்கு ஏதுவாக இந்த புருவ நடுவில் வைத்து தியானம் பண்ணுகின்ற போது இந்த ஆன்மாவினுடைய அறிவில் அப்படியே இந்த பொழுது விடுகின்ற நிலை, பொழுது விடுகின்ற நிலை, அதாவது இருள் லேசாக விலகுகின்ற நிலை, அது பொழுது புலர்கின்ற நிலை. அதுக்கு அடுத்தது செம்மையான ஒளி தோன்றுது, கீழ்வானத்தில் செவ்வொளி படருது. செவ்வொளி படர்ந்து கொஞ்ச நேரம் கழித்து எது சூரியன் உதயமாகுது. அப்படி சூரியன் உதயமாகி அந்த ஞாயிற்றினுடைய ஒளிக்கதிர் விரிதல். இப்படி பைய 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 என்ன ஆகும்னு சொன்னால் இந்த புருவ நடுவில் அனுபவம் முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகணுமா, முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகணும். அந்த மாதிரி முதிர்ச்சி அடையும்படியாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே என்று பேசுகிறார். இப்போ அந்த ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்கின்ற அந்த நிலையை பெற்று அந்த சாதகன் சாதிக்க முடிவதை அதை உணர்ந்து பெருந்தவமாகிய அந்த வழிபாட்டினை ஒருவன் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், போதகமாக புகழுற பாய்ச்சினால் இந்த பிரணவ கலைகளின் உள்ளீடாக இருக்கக்கூடிய திருவருள், பிரணவ கலைகளில் உள்ளீடாக இருக்கக்கூடிய திருவருள், இது எல்லாமே திருவருள் தானே. அதனால தான் ஒவ்வொரு நிலையும் என்ன சொல்கிறோம், நீக்கல் சக்தி, நிறுவல் சக்தி, ஞான சக்தி, அமைதி சக்தி, ஆனந்த சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ எல்லாமே என்னது திருவருள். அப்போ இந்த பன்னிருகலை யோகத்தின் வாயிலாக, பிராசாத யோகத்தின் வாயிலாக யாரை உணரும்னு சொன்னால் அந்த திருவருளை உணர்கின்ற பொழுது உள்ளீடாக இருக்கின்ற அந்த திருவருளை உணர்ந்து அந்த திருவருளிலேயே தன்னுடைய உணர்வு பொருந்துமாறு செலுத்துவானாயின் அந்த செயல் இருக்கிறதே, அந்த செயல்தான் வேதகமாக விளைந்து கிடக்குமே. அவனுடைய புலன் உணர்வாகிய இரும்பினை மெய் உணர்வாகிய பொன்னாக மாற்றுகின்ற ரசக்குளிகையாக அமைந்து பயன் தரும் என்று சொல்றார். வேதகம்னா ரசக்குளிகை, ரசவாதம்னு அர்த்தம். அப்போ இந்த இரும்பை பொன்னாக்குகின்ற நிலையிலே அந்த பிராசாத யோகம் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுங்க. இரும்பு பொன்னாகுமா அப்படின்னு சொன்னா ஆகும், இரும்பு பொன்னாகும். புரியுதா? நம்ம ஆத்துசாமி அதை செய்து காட்டியிருக்கிறாரு, ஆற்றுசாமி செய்து காட்டியிருக்கிறாரு. எங்க பூண்டியில பக்கத்தில், கலசப்பாக்கம் பக்கத்தில் பூண்டியில இல்லையா நடந்தது. ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், கனவை எழுந்துட்டா. அப்படி வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க, எவனோ அடிச்சுட்டு போயிட்டான். கல்யாணம் நெருங்கி போச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வேற கதியே இல்லைன்னு போய் காலில் விழுந்தது. யார்? அந்த அம்மா போய் காலில் விழுந்தது. சாமி சொன்னார், என்னம்மா இந்த மாதிரி கல்யாணம் வச்சுக்கிட்டேன், எவனோ தெரியல இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு அழுதுது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, எனக்கு யாரும் கதி இல்லை, யாரும் தாங்கி நிற்கிறதுக்கு ஆள் இல்லையே, நிர்கதியாக நிற்கிறனே அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன பண்ணுச்சு, அங்கே ஒரு இரும்பு கடை, அவன் பேர் மறந்து போச்சு, அந்த நாட்டார்கிட்ட போயிட்டு அந்த ஒரு 1/2 கிலோ இரும்பு துண்டு ஒன்று வாங்கினோம்மா அப்படின்னுச்சு இல்லையா. அதை வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட கொடுத்த உடனே அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அந்த சாமி தான் கீழே வச்சு எடுத்து கொடுத்துச்சு. அப்படியே தங்க கம்பியாக மாறி போச்சு. போய் உன் பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி நகை பண்ணணுமோ பண்ணி போடு அப்படின்னு என்ன பண்ணார், கொடுத்து விட்டார். இப்போ இந்த செய்தி அந்த இரும்பு கடைக்காரனுக்கு தெரிஞ்சது.
இது நடந்தது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அவ என்ன பண்ணான்னு சொன்னா, வண்டி நிறைய ஏத்திட்டு சாமி என்ன பண்ணான்னு சொன்னா, குதிரை வண்டியில ஏத்தி காட்டுக்கு கூட்டி போயிட்டான். கூட்டி போயிட்டு, என்னத்துக்கு பையன் இங்கே கூட்டியாந்தன்னு கேட்குது சாமி. அதுக்கு முன்னாடி வண்டியில் என்ன இருக்குது, இரும்பு ராடுகள்லாம் தயாராக நிற்குது. சாமி, ஒழுங்கு மரியாதையா, ஒழுங்கு மரியாதையா, எல்லா இரும்பும் தங்கமாகணும், எல்லா இரும்பும் தங்கமாகணும், அல்லனா என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். மிரட்டினோடனே என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதுப்பா, என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது, அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் சொல்லி என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா, அந்த வினாடி அங்கே மறைஞ்சிடுச்சு. எது? சாமி அங்கே இல்லை. இல்லை, இந்த மாடெல்லாம் தலைதறிக்கு பிச்சுக்கிட்டு ஓடுது வண்டியிலிருந்து. அந்த வண்டி கொடை சாஞ்சி என்ன ஆச்சுன்னு சொன்னால் செதறி போயிடுச்சு. எங்கடா இது, எங்கே ஆளை காணுமேன்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்தால் திண்ணையில் வந்து உக்காந்துங்குது. எங்க ஊரில் வந்து திண்ணையில் உக்காந்துங்குது. அது எங்கே திண்ணையில் உக்காந்தா அந்த திண்ணையிலே உக்காந்துங்குது. இது இப்படியும் நடந்தது, இப்படியும் நடந்தது. அப்போ திருவருள் வயப்பட்டால், திருவருள் வயப்பட்டால், சாமி அதுக்காக ஒன்றும் பொண்ணாக்கலை இரும்ப. இந்த அம்மையாருடைய துன்பத்தை, அது உண்மையான நிலையை சொல்லிச்சு. இப்போ அதுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிது, அதனால் அப்படி பண்ணிச்சே தவிர அது இந்த சித்து வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னால் அப்புறம் அது சாமியாக இருந்திருக்காது அப்புறம், இல்லையா? ஆகவே பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், யாருக்கு எந்த நேரத்தில் யாரை கொண்டு உதவி செய்யணுமோ அதை செய்வான். அந்த மாதிரி தான் அந்த அம்மையாருக்கு அந்த சாமியை கை காட்டி விட்டான் உள்ளேருந்து. இப்போ அதுவும் பண்ணுச்சு. இப்போது இந்த எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த திருவருளை சாருகின்ற போது இரும்பாக இருக்கின்ற இந்த புலன் உணர்வு என்னவா மாறும்? பொன்னாக மாறும். அதுதான் பொன் உடம்பு. என்ன உடம்பு? பொன் உடம்பு. அந்த நிலையை இது அடையும் என்று சொல்றார். அப்போ அகவழிபாடு யோகம் இல்லையா? இந்த அகவழிபாடாகி யோகம் என்பது இந்த சரியை கிரியை என்று சொல்லக்கூடிய தவங்களுக்கெல்லாம் மேற்பட்டது. தவங்களுக்கெல்லாம் மேற்பட்டது. யோகமும் ஒரு வகையான தவம் தான். ஆனால் சரியை கிரியை என்கிற தவங்களுக்கு மேற்பட்ட தவமாக எது இருக்கிறது? யோகம் இருக்கிறது. அந்த யோகம் என்கிற தவத்தில் உரைத்து நின்றால் என்ன விளையும் அப்படின்னு சொன்னால் ஞானம் விளையும். அப்போ அந்த யோகத்திலேயே, யோகம் என்கிற அந்த தவத்திலேயே மேலான தவம், மேலான தவம் அதுதான் மாதவம் இல்லையா? அந்த மாதவம் எதுன்னு சொன்னா பிராசாத யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக நிறைவு பண்ணிடலாமா இந்த 12 பாட்டியும்? கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்லையா? பண்ணிடலாம் இல்லை, சரி. அதுக்கு அடுத்தது கிடந்தது தானே கிளர்பயன் 3, நடந்தது தானே உள் நாடியுள் நோக்கி, படர்ந்தது தானே அப்பங்கயம் ஆக, தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்றே என்று பேசுகிறார். இப்போ முன்பாட்டில் சொன்ன வேதகமாக விளைந்து கிடக்கின்ற எது? இரும்பை பொன்னாக்குகின்ற ரசவாத குளிகையாக ஆக்குகின்ற அந்த சாதனைத்தான் மிகவும் தருகின்ற பெரும்பயன். அந்த பெரும்பயன் எது? 3 என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இயல்பாக இயங்குகின்ற அந்த பிராணவாயுவின் வழியாக எப்பொழுதும் ஓடிக்கொண்டு இருக்கின்ற, அதை புறத்தே ஓடிக்கொண்ட உணர்வு இந்த சாதனையால் என்ன ஆகும்? சுழுமுனை வழியாக செலுத்தப்பட்டு, சுழுமுனை வழியாக செலுத்தப்பட்ட அந்த வாயுவின் வழியே உள்நோக்கி படர்ந்து, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உச்சி கண்ணதாகிய அந்த பெரிய தாமரை, சகசிராரம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை மலரிடத்தே, தாமரை மலரிடத்தே அந்த வாயுவின் வழியாக படிமுறையால் புக அந்த இடத்திலிருந்து நன்கு விளங்குகின்ற அந்த பேரொளி எது?
சோதி என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளியாகிய திருவருள் இதுக்கு முன்னே கீழுள்ள ஆதாரங்களிலிருந்து அந்த உணர்வுக்கு விடயமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது என்று சொல்றார். அப்போ படிப்படியாக ஆதாரத்திலிருந்து பைய மேலே ஏறி வந்த இந்த ஆன்மா இந்த சகசிராரத்திலிருந்து மேம்பட்டு நிற்கின்ற போது பெரும் பயன்கள் 3 இல்லையா? அது என்ன 3 பெரும் பயன்கள் சொன்னா, புலன்களின் மேல் சென்ற அவா அறுதல், புலன்களின் மேல் சென்ற அவா அறுதல், ஐம்புலன்களின் மேல் சென்ற ஆசை அறுதல் அர்த்தம். ஐம்புலன்களின் மேல் சென்ற ஆசை அறுதல் 1. திருவருள் தோற்றம் 2. திருவருள் தோற்றம் 2. அதுக்கடுத்து அந்த திருவருள் பேரு 3. இப்ப இந்த 3 பயன்கள் தான் இந்த பிராசாத யோகத்தினுடைய பயனாக நம்முடைய திருமூலர் பேசுகிறார். புலன்களின் மேல் சென்ற ஆசை அறுதல், திருவருள் தோற்றம், திருவருள் பேரு. அதுக்கு அடுத்து பாட்டு சொல்றாரு, தானே எழுந்த அத்தத்துவ நாயகி ஊனே வழி செய்து எம் உள்ளே இருந்திடும், வானோர் உலகு ஈன்ற அம்மை மதித்திட தேனே பருக சிவாலயம் ஆகுமே என்று பேசுகிறார். தேனே பருக சிவாலயம் ஆகுமே என்று பேசுகிறார். அதாவது இந்த உயிர் தன்னுடைய முயற்சியால் தானாகவே அதற்கு புலப்பட்டு நிற்கின்ற இல்லையா, உயிர் தன்னுடைய அந்த முயற்சியால் தானாகவே புலப்பட்டு நிற்கின்ற அந்த பராசக்தி, அந்த தத்துவ நாயகி, அந்த பராசக்தி. தத்துவங்கள் நாயகினா தத்துவங்களுக்கெல்லாம் தலைவின்னு அர்த்தம். இந்த தத்துவங்களுக்கு தலைவியாக இருக்கின்ற அப்பராசக்தி ஊனே வழி செய்து எம் உள்ளே இருந்திடும், இந்த உடம்பையே இடமாக கொண்டு எம் உள்ளத்தில் வீற்றிருப்பாள். இந்த உடம்பையே இடமாக கொண்டு எம் உள்ளத்தில் வீற்றிருப்பாள். வானோர் உலகுகின்ற அம்மை, வானோர் உலகுகின்ற அம்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்கள் வாழுகின்ற உலகத்தையும் படைத்து கொடுத்தவள் அவதான். யாரு? அந்த பராசக்தி தான். அப்படி தேவர்களின் உலகை படைத்த அன்னையான அவளையே மதித்திட, ஒரு பொருளாக மதித்து உள்ளத்துள் இருத்தி வழிபட, அவளே முதற்பொருள் என்று உள்ளத்திலே இருத்தி நான் வழிபாடு செய்ய என்ன ஆகும் தெரியுமா? தேனே பருக சிவாலயம் ஆகுமே. இந்த உடம்பு எப்படி மாறும் சொன்னா, சிவா ஆனந்தமாகிய தேனை பருகி இன்புறுகின்ற இடமாக இந்த உடம்பே சிவாலயமாகிடுமா. யாரை உள்ளே இருத்தி வழிபாடு செய்ய? அந்த திருவருளை பராசக்தியை உள்ளே இருத்தி வழிபாடு செய்ய இந்த உடம்பு சிவாலயம் ஆகும் என்று சொல்றார் இல்லையா? அதாவது எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யார் சொல்றது? மணிவாசகர் இல்லையா? இந்த உடம்பையே அவன் இடமாக கொண்டிருக்கிறான். அப்ப ஈசன் இடமாக கொண்டிருக்கிறான்னா அது யாருக்கும் பொருந்தும்? சக்திக்கும் பொருந்தும். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, அந்த இறைவியை என்னுடைய உடம்பின் வழியாக உள்ளே இருத்தி அந்த உள்ளத்தில் அவளை ஒரு பொருளாக மதித்து நான் வழிபாடு செய்ய இந்த உடம்பு என்ன ஆகும் சொன்னா, சிவானந்த தேன் பெருகுகின்ற வகையிலே அது சிவாலயம் ஆகும். இன்னொரு இடத்துல நம்மாலே சொல்றார், திருமூலர் சொல்றார், ஊன் உடம்பு ஆலயம் என்று பேசுகிறார். ஆகவே இந்த உடம்பு சிவாலயம் ஆகுமே என்று சொல்றார். நாம் அடிக்கடி இது சிவாலயமாக பிராசாத யோகத்தால் ஆகிறது அப்புறம், பிராசாத யோகத்தால் ஆகிறது அப்புறம். தொடக்கத்திலேயே இந்த உடம்பு எப்படி நாம பார்க்கணும் சொன்னா, இறைவன் குடியிருக்கின்ற வீடாக நாம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்துட்டோம் சொன்னா இந்த உடம்பை நாம என்ன பண்ண மாட்டோம்னு சொன்னா, இப்படியெல்லாம் நாசப்படுத்த மாட்டோம். உடம்பை எப்போ
எப்படி அழிக்கிறோம் தெரியுமா? இல்லையா? உடம்ப எவ்வளவெல்லாம் பாழ்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பாழ்படுத்துறோம். இந்த உடம்பு வேணான்னு கேட்கறது, தவிக்குது, சொல்லுது, என்னவெல்லாம் பண்ணி பார்க்குது. ஆனா நாம அதை பத்தியெல்லாம் பொருட்படுத்துறது இல்லை. கண்டதையெல்லாம் உள்ள திணிச்சு என்னை கெடுத்துட்டியேன்னு உடம்பு என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. எது வெளிப்படுத்துது? வெளிப்படுத்துறத நாம் என்ன பண்றோம்? இப்போ உடம்புல காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்க, எதுக்கு சார் காய்ச்சல் வருது? உள்ள தேவையில்லாதது எதையோ ஒன்று திணிச்சிட்டோம், அந்த அழுக்கு வெளியேற்றுறதுக்காக அது என்ன பண்ணுது? காய்ச்சலாக வருது. உடனே நாம் என்ன பண்றோம்? ஒரு மாத்திரையை போடுறோம். இந்த காய்ச்சலுங்கிறதுன்னா இந்த உடம்பு, உலகத்துல இந்த உடம்பை போல ஒரு அற்புதமான டாக்டர் யாருமே கிடையாது. இதை அது வழியில விட்டுட்டோம்னா தானே சரி பண்ணிக்கும். இந்த உடம்ப அதுவும் போக்கில் நாம விட்டுட்டோம்னு சொன்னா தனக்கு வந்த பிரச்சனையை தானே தீர்த்துக்கும். ஆனா நாம விடுறதில்லை. நாம் என்ன பண்றதில்லை? விடுறதில்லை. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உடம்பு உள்ளே இறைவன் இருக்கின்றான் என்ற உணர்வு வந்து விட்டால் இந்த உடம்பை நாம் என்ன பண்ண மாட்டோம் சொன்னா இப்படி பாழாக்க மாட்டோம். இந்த செய்தியை தான் திருமூலர் பேசுகிறார். இது பிராசாத யோகத்தால் பெறுகின்ற இந்த திருவருட்பேறு. அதுதான் இருக்கட்டும் தம்பி, பாடம் நின்று போகுது. நான் இதுல இருந்தா பாடம் போகாது, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி நன்றி. திகழும்படியே செறிதருவாயு அழியும்படியை அருகிலர் ஆறும் அழியும்படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற ஆயுவை சேர்தலும் ஆமி என்று பேசுகிறார். இந்த உடம்பு ஒளி பெற்று நெடுநாள் விளங்குதற் பொருட்டு பெருமான் இந்த உடம்புக்குள்ள என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா பிராணவாயு பொருத்தி வச்சிருக்கிறான். எதை பொருத்தி வச்சிருக்கிறான்? பிராணு. அது உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஒளியோடு இருக்கும். ஆனா அந்த பிராணவாயு அழியும்படியை அருகிலர் ஆறும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? அழிந்து கொண்டு வருவதை யாரும் அறிந்து கவலைப்படுவது இல்லை. எதப்படுவதில்லை? கவலைப்படுவது இல்லை. ஒவ்வொரு மூச்சிலுமே 4 அங்கலம் என்ன ஆகுது? வீணாகுதுன்னு சொல்றோம். அதான் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. எப்ப சார் மூச்சு அதிகமா சுவாசிப்போம்? கோபம் வந்தா. கோபம் வந்தா என்ன ஆகுது? நிறைய மூச்சு விரயமாகுதா? 10 மடங்கு ஜாஸ்தி ஆகுது. இப்ப நம்ம ஆயுள நாமளே குறைச்சிக்கிறோமா? ஏன் சார் கோவப்படணும்? எது கோவப்படணும்? இப்ப இதையெல்லாம் அறிந்து இப்படியெல்லாம் நாம நடந்துக்கிறோமேன்னு சொல்லி கொஞ்சம் கூட யாரும் கவலைப்படுற மாதிரி இல்லை. யாரும் கவலைப்படுறது இல்லை. அருகிலர் யாரும் அழியும்படியை அறிந்த பின் அதனை அறிந்து கவலைப்பட்டு அந்த வாயுவை அழியாமல் காக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நந்தி திகழ்கின்ற ஆயுவை சேர்தலும் ஆமி. எடுத்த இந்த பிறப்பிலேயே சிவனை அடைவதற்கு ஏதுவான நீண்ட ஆயுளை என்ன பண்ண முடியும்? பெற முடியும் என்று சொல்றார். அந்த வழிதான் எது? பிராணாயாமத்தின் வாயிலாக செய்யப்படுகின்ற இந்த பிராசாத யோகம். ஆகவே இந்த ஆசனம் முதலான இந்த யோக நெறி கைவர பெற்று அதுக்கு பிறகு படிப்படியாக அதில் முதிர்ச்சி பெற்று இந்த பிராசாத நெறியை தலைப்பட்டு மெய்யுணர்வை பெறுவதற்கு என்ன வேண்டும்? இந்த வாழ்நாள் நீட்டிக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இந்த பிராணாயாமத்தை இன்றியமையாமல் செய்ய வேண்டும் என்று திருமூலர் பேசுகிறார். அப்போ இந்த உடம்பு அழிவதை உணர்வது, அப்போ கூட நாம் என்ன சொன்னா அவனை அடையணுன்றதுக்காக உடம்பு அழியாம பாதுகாத்துக்கணும்னு நினைக்கல. பிராணாயாமம் எதுக்கு செய்யறோம்? இன்னும் வாழ்நாள் அதிகமா இருக்கணும், நாம அனுபவிக்கணும், அவங்கிட்ட போறதுக்காக இல்லை. இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நாம எங்கிருந்து மேலே ஏறி போகிறது?
சரி, அடுத்து சொல்றாரு, சோதனை தன்னில் துரிசு அற காணலாம், நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்ளீரே என்று பேசுகிறார். இந்த பாட்டில் ரெண்டாவது அடி முதலடியா வரணும். நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் சோதனை தன்னில் துரிசு அற காணலாம், சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்ளீரே என்று கொஞ்சம் இடம் மாற்றிக்கொள்ளணும். அதாவது நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் என்று சொல்லுகிறார். சிவன் இந்த உடலை காக்கின்ற சக்தியிலிருந்து பிரிகின்ற போது, அதாவது உடம்பு அழிகின்ற நாளுன்னு அர்த்தம். சிவன் இந்த உடம்பை காக்கின்ற சக்தியின் என்று பிரிகின்ற போது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பை விட்டு உயிர் பிரிகின்ற நிலை, உடல் அழியும் நாள். இது என்பதை சோதனை தன்னில் துரிசு அற காணலாம். சில குறிகள் சிலவற்றால ஐயமர உணரலாம். சில குறிகள் நமக்கு, சில அடையாளங்கள் நமக்கு தோன்றும். உடம்புக்கு என்னவோ ஆயிடுச்சு, அந்த அழிகின்ற காலம், உடம்புக்கு உடம்பு விட்டு உயிர் பிரியுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உடம்பு அழிகிற காலம் இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் குறிப்பு உணர்த்தும். அப்படி உணர்த்துகின்ற நேரத்தில் நான் அந்த குறிகள் இவை என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, சாதனம் ஆகும். எது? குருவை வழிபட்டு, யோக குருவை வழிபட்டு அந்த வழிபாட்டின் வாயிலாக அந்த அறிவை பெறலாம். அப்படி பெற்று என்ன ஆகலாம்? மாதனமாக மதித்து கொள்ளீரே, அந்த அறிவை பெரும் செல்வம் போல மதித்து போற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பெருஞ்செல்வம் போல மதித்து போற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ என்ன அர்த்தம்? இந்த பாட்டினுடைய சுருக்கமான செய்தி என்னன்னு சொன்னா, சாதாரணமாக இந்த உடம்பு அழியும் தான். உடம்பு அழிகின்ற தன்மையை உணர்ந்து அதில் நாம் காப்பாற்றி கொள்ளணும்னு சொன்னால், யோக குருவின் வாயிலாக அந்த வழிமுறையை தெரிந்து அந்த முறைப்படி பிராணாயாமம் செய்தால் என்ன செய்யலாம்? அந்த உடம்பு அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்றார். அப்போ வாழ்நாளின் எல்லையை உணருமாறு கூறி, அதுக்கப்புறம் இந்த ஆயுள் பரீட்சைக்கு, அந்த பின்னாடி ஆயுள் பரீட்சைன்னு ஒரு அதிகாரம் வரப்போகுது, அதுக்கு ஒரு தோற்றுவாயாக, ஒரு முன்னுரையாக இதை சொல்றாரு. அப்போ யோக குருவின் வாயிலாக இந்த உடம்பு அழிவதை உணர்ந்து அதை மாற்றிக்கொள்வதற்காக நாம் உட்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக, ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெரிதும் உண்ண வல்லீரேல், நீர் ஆயிரமும் நிலம் ஆயிரத்தாண்டும் பேராது காயும் பிரான் நந்தி ஆணையே என்று பேசுகிறார். இந்த பிராணாயாமத்தின் வாயிலாக ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவியை, ஈராறு எத்தனை? 12 கால் கொண்டு எழுந்த காற்று, அதாவது புறவின்னா குதிரை அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 அங்கலம் புறப்பட்டு வெளியே போகின்ற பிராணவாயுன்னு அர்த்தம். இந்த ஈராறு கால் கொண்டு எழுந்த புறவிங்கிறது என்னன்னு சொன்னா, 12 அங்கலம் புறப்பட்டு வெளியே செல்லுகின்ற பிராணவாயு. அந்த பிராணவாயுவை பேராமல் கட்டி பெரிது உண்ண வல்லீரேல், அசையாமல் கட்டுப்படுத்தி இல்லையா, தன்வயப்பட்டு நிற்கின்ற போது பெருகுகின்ற அந்த அமுதத்தை பெருமளவு நுகர வல்லீர்களானால் இல்லையா, பிராணாயாமத்தின் வாயிலாக அந்த மூச்சு காற்றை நாசமாகாமல், அழிந்து போகாமல் கட்டுப்படுத்தி அந்த யோகம் செய்து, யோகத்தின் வாயிலாக உருவாகின்ற அந்த அமுத தாரையை நாம் உண்டு அதை அனுபவிக்கின்ற தன்மையை பெற்றுவிட்டால் இந்த உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? நீர் ஆயிரம் நிலம் ஆயிரத்தாண்டும்.
இந்த உடம்பாய் அமைந்த நிலம், நீர் முதலிய தத்துவங்கள் பலவும் அந்த ஒடுங்குகின்ற முறையில வலிமைப்பட்டு இருக்கும் என்று சொல்றார். வலிமைப்பட்டு இருக்கும். பேராது காயம் பிரான் நந்தி ஆணையே. இந்த உடம்பு கொஞ்சம் கூட என்ன ஆகாதுன்னு சொன்னா கெட்டு ஒழியாது, பல ஆண்டுகள் இருந்தாலும் கெட்டு ஒழியாது என்று சொல்றார். அதுக்கு சான்று அவரே தான். அதுக்கு சான்று யாரு? திருமூலரை தான். எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த உடம்பு என்ன ஆகாது, கெட்டு போகாது என்று சொல்றார். அப்ப நெடுநாள் நிலைத்து நிற்கும் என்று சொல்லிட்டு இதுக்கு ஒரு உறுதி சொல்றாரு. இது பிரான் நந்தி ஆணையே என்று சொல்றார். எங்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய, ஆசிரியனாக இருக்கக்கூடிய நந்தி தேவர் ஆணையாக நான் சொல்லுகின்ற உண்மை என்று சொல்லுகிறார். அப்போ மேலே நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த பிராணாயாமம் வாழ்நாள் நீட்டிப்புக்கு ஏதுவாதல் இப்படித்தான் என்று சொல்லி அடுத்து காய சித்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பு வருகிறது. அதற்கான தோற்றுவாயி இந்த பாட்டிலும் சொல்லுகின்றார். நிறைவாக இந்த அதிகாரத்தில் ஓசையில் 7, ஒளியின் கண் 5, நாசியினில் 3, நாவில் 2, தேசியும் தேசனும் தம்மில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. இந்த 3வது அடியை முதல்ல கொண்டு வந்துடணும். தேசியும் தேசனும் தம்மில் பிரியும் நாள் ஓசையில் 7, ஒளியின் கண் 5, நாசியினில் 3, நாவில் 2, மாசரு சோதி வகுத்து வைத்தானே என்று கொண்டு கூட்டிக்கணும். இப்போ பொருள் பார்ப்போம். தேசியும் நாயகி, தேசனும் இல்லையா, அந்த தேசின்னு சொன்னா ஒளி, அந்த ஒளியை உடையவன் அர்த்தம் இல்லையா. அந்த ஒளியை உடையவனாகிய நாதன். அப்ப நாயகியும் நாதனும் தம்மில் பிரியும் நாள், தம்மில் பிரியும் நாள். அதாவது இந்த உடம்பு அழிகின்ற காலத்தில், இறப்பு நேருகின்ற காலத்தில் இந்த புலன் உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகுமா. எப்படி கெட்டு போகும் அப்படின்னு சொன்னா ஓசையில் 7, ஓசையில் 7 சத்தம் இருக்கு இல்லையா. இந்த 7 சத்தங்களும் அப்போ முதல்ல காது போகும்னு அர்த்தம். முதல்ல எது போகும்? காது. அப்புறம் ஒளியின் கண் 5 இல்லையா, உருவங்கள் போகும். அப்ப இது கண்ணு. அதுக்கு அடுத்து சொல்றாரு நாசியின் 3, நாசியில் 3. இப்போ மூக்கு வாசனை இல்லாம வாசனை தெரியாது. அதுக்கப்புறம் நாவில் 2 சுவை, அந்த சுவை என்னன்னு தெரியாது, நாக்கு போயிடும். அதுக்கப்புறம் மாசரு சோதி வகுத்து வைத்தானே இல்லையா. அதுக்கப்புறம் அந்த தொடு உணர்வு இருக்கு பத்தியா, பரிசம் இல்லையா, அந்த தொடு உணர்வு சொரணையும் இல்லாமல் இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக அறுக்கின்ற நிலையை இறைவன் வகுத்து வைத்துள்ளான் என்று சொல்லுகிறார். இறைவன் வகுத்து வைத்துள்ளான். ஆகவே யோகத்தால் வாழ்நாள் நீட்டிக்குமாறு மேலே கூறிய அந்த திருமந்திரங்களுடைய கருத்தை ஒற்றி யோகம் இல்லாதவர்களுக்கு உள்ள வாழ்நாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிற்கும் என்று இந்த கலைநிலை யோகத்தை பற்றி சொல்லி, அந்த யோகத்தால் வாழ்நாள் நீட்டிப்பு மட்டுமல்லாமல் சிவப்பேரும் கிட்டும் என்பதையும் சொல்லி, அந்த யோக பயிற்சி இல்லாதவர்களுக்கு வாழ்நாள் நீட்டிப்பு என்பது இல்லாமல் அந்த கால எல்லைக்குள்ளாக அவர்கள் அழிந்து போவார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார். இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வகுப்பிலே காயசித்தி உபாயம் என்ற தலைப்பிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா வகுப்பை நிறைவு செய்யலாம். அதுக்கு தான் திருமூலர் சொல்கிறாரு, சரியான யோக ஆசிரியரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அடியன் யோகா ஆசிரியர் இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரே வழிதாங்க, சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க.
சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் ஒரு ஆளை அனுப்பி விடுவார். புரியுதுங்களா? உண்மை நாம் இதில் நிற்கணும்னு சொல்லி அந்த மனம் மொழி மெய் அனைத்தும் ஒன்றி நின்று பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணோன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் ஏற்பாடு பண்ணுவான். புரியுதா? நாம தேடிக்கிட்டு போனோம்னா எந்த குருவும் சரியாக அமையாது. சரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நிறைவு செஞ்சிடலாமா? சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருமுறை வகுப்பு, அடுத்தது 5வது ஞாயிற்றுக்கிழமை திருமந்திர வகுப்பு இருக்கும். அதாவது 29ஆம் தேதி அன்றைக்கி மாணிக்க வாசகர் குரு பூஜை. எல்லாருமே 5 மணிக்கு வந்துடுங்க. வகுப்பு இருந்தால் அப்படியே முடிச்சுட்டு குரு பூஜை ஆரம்பி. சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கோர் மெஞ்ஞானு பானுவாகி குயிலாடு பொழில் திருவாடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே.